ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனதோட சக்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு நேரமான 4:30 மணிலிருந்து 6:30 மணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஈர்ப்பு விதி, சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் மர்ஃபியோட ஒரு புக்கு நான் ஒன்று படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் ஆழ்மனதின் அற்புத சக்தி. அந்த புத்தகத்தில் படிக்கும்போது அதில் சொன்னப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆழமாக அது 100% உண்மை நம்புகிறோமோ அந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நானும் சரி, அது என்ன அப்படி உண்மையா, நம்ம வந்து பண்ண ஒரு விஷயத்த உண்மை நம்பினா அது நடந்துருமா அப்படின்னு யோசிச்சேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை நான் தொடர்ந்து படிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு கேட்டால் நான் ஆயிருவேனா அப்படின்ற சந்தேகம் நிறைய இருந்துச்சு. அதன் பிறகு நான் என் லைஃப்பை வந்து திருப்பி பார்த்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள், எனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் நான் முழுசாக நம்பியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதல்ல ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் வாங்கினேன். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நான் பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சது. நான் அந்த பைக் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பைக் தான் வாங்குவேன், இந்த கலர் தான் வாங்குவேன், என் வண்டி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த பைக்கை பற்றின பல கனவுகளோடு இருந்தேன். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை நான் வாங்குவேன் அப்படிங்கிறதுல 100% நம்பிக்கையோடு இருந்தேன். வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது, நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் 100% நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி சடனா ஒரு நாள் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கலப்பா, பேசாம நீ வந்து பைக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து பார்த்தா அந்த நேரத்தில் வந்து நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் போதும் அப்படின்னு, ஏன்னா ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. பட் நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் போதும் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் வாங்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்க்கும்போது வந்து எனக்கு கிடைச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லாட்டி நான் வெறுத்து ஒதுக்கின விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. வெறுத்து ஒதுக்கின விஷயங்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மைதான். நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது நடக்கவே கூடாது, எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு எதை நம்ம லைஃப்லேருந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கிட்ட வருமே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். 2 நண்பர்கள் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சிடறாங்க. ஒரு சின்ன சண்டை வந்து பிரிஞ்சிடறாங்க. அப்படி பிரிஞ்சாலுமே அவங்க 2 பேத்துக்குள்ளே அந்த பழைய நட்போட அன்பு இருக்குது. திருப்பி அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பழைய நண்பரை நினைச்ச உடனே வந்து அவங்களுக்கு அந்த நடந்த சண்டை, துரோகம் இது வரும்போது வெறுப்பு வருது. ஆனா அவங்களுக்கு பிடிக்கும், திருப்பி பேசணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வெறுப்புங்கிறது அவங்க மனசுல ஊற ஆரம்பிக்குது. அப்ப அங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு வந்து இந்த வெறுப்புங்கிறது தான் ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். அந்த உணர்வுபூர்வமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே பிரபஞ்சத்துக்கு நினைக்கும். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பிரபஞ்சம் நினைச்சு அவங்க 2 பேருமே மேல் பிரிக்கத ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்குன்னு லாங்குவேஜஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் உணர்வுகள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்வுகள் மூலமாக மட்டும்தான் நம்ம பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியுமே. நம்ம எல்லாருமே வந்து நமக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும்தான் நினைக்கணும், வேணாங்கிற விஷயத்த நினைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பணம் வேணும்னா நான் பணத்தை பத்தி நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நான் கடனே வாங்கக்கூடாது அப்படி நினைச்சேன்னா எனக்கு கடன் தான் வருமே. ஏன்னா நான் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடனுங்கிறத என் மைண்ட்ல பதியும். அதன் காரணமா ரெண்டாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உணர்வுபூர்வமா நீங்க உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான இருந்த ஒரு நாளை திருப்பி நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைப்பீங்க, ஆமா அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு அது ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பீங்க. இதுவே உங்க வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க மனம் ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு தருணத்தை இப்ப நினைச்சு பாருங்கன்னு சொன்னா நீங்க அதை திருப்பியும் நினைக்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வலி, அந்த வேதனை உங்களுக்கு இருக்கும். அப்படியே மனசுல அந்த பெயின் இருக்கும், கோபம் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள் பூர்வமா பிரபஞ்சத்தோட கலக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த வலி வேதனைகள் தான் உங்களுக்கு மேலும் கிடைக்கும். ஏன்னா நீங்க அந்த வலி வேதனைக்கு தான் உணர்வு பூர்வமா சிந்திக்கிறீங்க. சோ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க அந்த உணர்வு பூர்வமா செயல்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். ஓகே, அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின், நான் பல தடவை ஆன்சர் பண்ணாலும் திரும்ப கேட்டே இருக்காங்க, சார் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் சொல்லுங்க, அந்த மெத்தடை நான் பண்ண உடனே எனக்கு சக்சஸ் ஆயிரணும், அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்பயும் சொல்றேன், அந்த மாதிரிலாம் மெத்தட் எதுவுமே கிடையாதுங்க. மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் தான், அவ்வளவுதான், வெறும் டூல், வேற எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க நம்புற விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நீங்க எந்த விஷயத்தை 100% உண்மை நம்புறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். மெத்தட்ஸ் அதை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு டூல் மட்டும்தான். மற்றபடி மெத்தடே வந்து ஈர்ப்பு விதி கிடையாது. மெத்தட்ஸ் தான் ஈர்ப்பு விதின்னு நிறைய பேர் தப்பா உங்களை புரிய வச்சிருக்காங்க. அந்த கண்ணோட்டத்துல இருந்து வெளியே வாங்க. ஈர்ப்பு விதிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க தான் அந்த சக்தி.
அந்த மகா சக்திங்கிறதே நீங்க மட்டும்தான். நீங்க எந்த விஷயத்தை உண்மை அப்படின்னு முழுசா நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்குமே. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு, வெளியே எதுவுமே கிடையாது, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப வேகமா நடக்கிறதுக்கான ஒரு நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில 4:30 6:30 மணிக்கு தான் நமக்கான அந்த பவர்ஃபுல்லான ஒரு டைம். ஏன் இந்த நேரம் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டு நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நைட் நம்மளே மறந்து தூங்குவோம். அப்படி தூங்கும்போது பாத்தீங்கன்னா சடனா அலாரம் வச்சு டக்கு நம்ம ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா அந்த நேரத்தில் நீங்க பிளாங்கா இருப்பீங்க, எந்த சிந்தனைகளுமே இல்லாமல் இருப்பீங்க. இப்படி எந்த சிந்தனைகளுமே இல்லாம இருக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கும். ஆழ்மனம்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். மொத்தமா 2 மனங்கள், அது 3 மனம் இருக்கு. 2 மனம் தான் முக்கியமா சொல்லுவோம். ஒன்னு வெளிமனம், எந்த ஒரு விஷயத்தையுமே இது சரி, இது தப்பு, இது நடக்கும், இது நடக்காது, இது கிடைக்கும், இது கிடைக்காதுன்னு பிரிச்சு பேசக்கூடிய எல்லாமே வெளிமனம் தான். வெளிமனம் ஒரு விஷயத்தை உண்மை நம்பினாதான் ஆழ்மனதுக்கு போகும். ஆனா அதுக்குள்ளார நமக்கு ஏகப்பட்ட குளறுபடியில இருக்கனால தான் ஆழ்மனதுக்கு போக மாட்டேங்குது. அப்படி ஆழ்மனதுக்கு போச்சுன்னா அந்த விஷயம் நடந்துரும். இதுவே நம்ம காலையில நேரத்துல எந்திரிக்கும் போது டக்குன்னு எந்திரிப்போம் தெரியுங்களா, அந்த நேரத்துல வெளிமனம் தூங்கிட்டு இருக்கும், ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல உங்களோட மனதுல நீங்க எந்த விஷயத்தை பதிய வச்சாலும் அது உடனடியாக ஆழ்மனதுல போகும். ரொம்ப வேகமா அந்த விஷயம் உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான். சோ இதை பாத்தீங்கன்னா ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க உங்க மனதுல பதிய வைக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை காதுல ஒரு தியானம் மாதிரி கேட்டிருக்கலாம். இல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆல்ஃபா மெடிடேஷன் நீங்க பண்ணலாம். இல்ல ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரசன்ட் டென்ஸ்ல பொறுமையா நீங்க எழுதிட்டு இருக்கலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கலாம். இப்படி நீங்க பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும். சோ இந்த நேரங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா நைட்டு நீங்க தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி, அதாவது பெட்ல படுக்கிறது இல்லைங்க, தூங்குறதுக்கு. நம்ம பாத்தீங்கன்னா பெட்ல போய் படுத்துருவோம், மொபைல் நோண்டிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கனா இந்த நேரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மொபைல் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு நீங்க தூங்குறதுக்கு ஒரு 10 மணிக்கு தூங்குவீங்கன்னா 9:30 மணிக்கெல்லாம் பெட்ல போய் படுத்துட்டு அவன் இதே கண்ணை மூடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 9:55 அந்த நேரம் வரும்போது ஒரு பிளரிஷான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிடும். அதாவது நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டில் பேசிட்டு இருக்கிறவங்க, டிவி ஓடுறது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். பட் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. இந்த நேரமும் நீங்க ஆழ்மனதோட ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நேரம் உங்க ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கும். இந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல காதுல கேட்கறது, இல்ல உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் உங்க ஆழ்மனதுல பதியும். ஸோ நைட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையிலையும் பண்றவங்களுக்கு ரொம்ப வேகமாக அவங்க நினைச்சது அடையும். அடுத்த கேள்வி, சார் நான் பாத்தீங்கன்னா நைட் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலையே நைட்டு வேலை தான், ஸோ நாளா இது பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இது பண்ணவே முடியாது. நைட்டு வேலை பண்றவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் ஹேபிட்டே இருக்காது. அவங்க நைட்டு வேலை பண்ணிட்டு மார்னிங் அவங்களுக்கு எப்ப தூங்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட ஹார்மோன்ஸே தப்பா ஒர்க் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களோட உடல்நிலை சரி மனநிலையும் ஒரு தெளிவான நிலையில் இருக்காது. இப்படிப்பட்டவங்களால மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்க நினைச்ச சாதிக்கணும்னா முடியாது. ஏன்னா அவங்க எப்பயுமே லைட்டா போதை அடிச்ச மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்களே. அவங்களோட சிந்திக்கும் திறனே குறைஞ்சிருக்கும். சிந்திக்கும் திறன் குறைஞ்ச ஒருத்தர்னால இது முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கலாம். எப்படி ட்ரிங்க் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களால அந்த யோசிக்க முடியாதோ அதே மாதிரிதான் நைட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கனாலையுமே சரியா யோசிக்கவே முடியாது. இன்க்ளூடிங் என்னை சேர்த்தா சொல்றேன், நானும் நைட் வேலை செய்யறவன் தான். ஸோ நைட்டு வேலை செய்கிறீங்கன்னா வேற ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வேலை ஸ்கிப் பண்ணிட்டு டே டைம்ல ஜாப் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க, வேற வழி இருந்தால். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் கேட்காதீங்க, ஒரே வார்த்தையில முடிக்கிறேன். நீங்க எந்த விஷயத்தை ஆழமாக உண்மை நம்புறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு 100% நடந்தே தீரும். அதை யாருனாலையுமே மாற்ற முடியாது. இதுதான் ஆழ்மனதின் அற்புத சக்தி. இதுதான் ஜோசப் மர்ஃபி சொன்னாரு. இதுதான் ஈர்ப்பிதி, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை வச்சு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட முடியாத ஒரே விஷயம் அடுத்தவங்களோட மனதை மாற்ற முடியாது. அதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.